ஹாய் வியூஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மாஸ்க் இந்த திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தோட விமர்சனம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதில் ஒரு விஷயம் பார்த்தேன், அதனால தான் அதை பற்றி பேச போகிறோம். இந்த படம் பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மை படம் அவ்வளோ த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்க படத்தை. மொதல் 1 மணி நேரம் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர, அடுத்த 1 மணி நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்ட்டு. உண்மையாக சொன்னால் கவினுக்கெலாம் இந்த படம் டாடாவுக்கு அப்புறம் நிறைய படம் எல்லாமே நல்லா தான் ஓடிருக்கு. இந்த படமும் ஓரளவுக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆண்ட்ரியா சொல்லவே வேணாம். மெத்த ப்ரொடக்ஷன் படம்னாலே அவங்க நல்லா நடிப்பாங்க. இது அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் அவ்வளோ அழகாக நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த படத்தில் தான் அவங்க வில்லியும் கூட அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சார்லி சார் சொல்ல வேணாம், அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஆக்சுவலி இதில் சார்லிக்கு ஒரு மெயின் ரோல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டு இருக்குது. அந்த 5-6 பாட்டும் இளையராஜா இசையமைச்சது. அட ஆமாங்க, பழைய இளையராஜா பாடத்துக்கு இதில் போட்டிருக்காங்க. இந்த மனுஷன் கேஸ் படம் இருக்காருன்னு பார்த்தா, அந்த படத்தில் வந்து முதல் லைனில் வந்துட்டு டான்ஸ் டு இளையராஜா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. உண்மை தாங்க, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஜின். அவங்க கேட்குறது என்ன, இளையராஜா கேட்குறதும் அதுதான். என் பாட்டை யூஸ் பண்ணிக்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், நீ எனக்கு காசெல்லாம் தர வேணாம். அந்த மனுஷன் 20 படங்களுக்கு பற்றி இல்லை, 20 படங்களுக்கு 1500 பாட்டுக்கு 1500 படங்களுக்கு சமைச்சிருக்காரு. அதில் வந்து 20 படங்களுக்கு வந்து ஒரு காசு சம்பந்தமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப என் பாட்டை யூஸ் பண்ணிக்கிறோன்னா பண்ணிக்கோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணோட. அவர் வயசுக்கும் அவர் திறமைக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் நாம் கொடுக்குற ஒரு முன்னுரிமை தான் அவர் கேட்குறாரு தவிர, மற்றபடி என் பாட்டை ஏன் யூஸ் பண்ண, காசை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது அவருடைய நியாயம் கிடையாது. யூஸ் பண்ணிக்கோங்க, பட் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ணிக்கோங்க தான் அவர் கேட்குறாரு. நீ காசு கொடுன்னு ஒரு கட்டாயப்படுத்தவே. இந்த படத்தில் அவ்வளோ பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு தெரியல நன்றி அதுவும் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. பட் அது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இசையமைப்பாளர் பரணி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னென்னா, இளையராஜா வந்து கிரெடிட் மட்டும் தாங்க அவர் கேட்பார், ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு அனுமதி வாங்க சொல்கிறார், அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து காசுக்கு பைத்தியமானவர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளரை இன்னொரு இசையமைப்பாளர் பரணி பார்வை ஒன்றை எப்போதுமே படத்துக்கு இசையமைச்சார் இல்லையா, அவர் தான் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் கேட்குறது அவருக்கான கிரெடிட், அவ்வளோதான். வேறு எதுவும் அவர் கேட்கப்படுறது, காசு படம்னு அவர் கேட்கல. டான்ஸ் டு இளையராஜான்னு போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என் பாதி காலத்து படம்லாம் பாருங்களேன், அந்த ஊர் மக்கள், பஞ்சாயத்து தலைவர், கிராம காவல் ஆய்வு நிலையம் எல்லாருக்கும் டான்ஸுன்னு போடுவாங்க. எதுக்கு? எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவருக்கான கிரெடிட் அதை கொடுத்து தான் ஆகணும்.